நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜிமுதீன். வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செயல்பாடுகளின் போது இலங்கை பிளவுபடாத கொள்கை திட்டத்தை பின்பற்றுவதாக அரசாங்கம் தெரிவிப்பு. 6 நாடுகளின் தூதுவர்களுடன் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச பேச்சுவார்த்தை. கோவிட் தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகிறது. பொலிதீனை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் லஞ்ச் ஷீட்டுகளுக்கான தடை நாளை முதல் அமுல். சுற்றுலா தொழில்துறையில் ஈடுபட்டிருக்கும் 30 வயதுக்குட்பட்டவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றுவது பற்றி கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. முதலீட்டு வலயங்களில் ஊழியர்களின் வருகை அதிகரிப்பு. எகிப்திய நீதிமன்றம் 24 பேருக்கு மரண தண்டனை விதித்துள்ளது. 6 நாடுகளின் தூதுவர்கள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். ஜப்பான், நெதர்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா, கட்டார், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளின் தூதுவர்கள் நிதியமைச்சில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். 5 பிரிவுகளின் கீழ் இலங்கையின் அபிவிருத்தி வேலைத்திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயார் என்று இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அகிரா சுகியாமா தெரிவித்துள்ளார். ஜப்பான் அரசாங்கத்தின் முதலீட்டில் இலங்கையின் பல அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை இலங்கையின் தொலைக்காட்சி ஒளிபரப்பு வேலைத்திட்டங்களுக்காக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் வேலைத்திட்டத்தை விரிவாக முன்னெடுப்பதற்கும் ஜப்பான் எதிர்பார்த்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் தற்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தமது நாட்டிற்கு வழங்கிய ஒத்துழைப்புகளுக்கு ஆப்கானிஸ்தான் தூதுவர் அஷ்ரப் ஹைதர் இந்த சந்திப்பின் போது நன்றி தெரிவித்தார். பிராந்திய நாடு என்ற வகையில் இலங்கை தேவையான ஒத்துழைப்புகளை தமது நாட்டிற்கு தொடர்ந்தும் வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச ரீதியில் வேலைத்திட்டங்களை முன்னெடுக்கும் போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தலைமைத்துவத்தின் கீழ் இலங்கை பிளவுபடாத கொள்கை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக இந்த சந்திப்பின் போது நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச கூறினார். சகல நாடுகளுடனும் நட்புறவுடன் செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கோவிட் தடுப்பூசி ஏற்றும் வேலைத்திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. 317 மத்திய நிலையங்களில் இன்றும் இந்த பணி முன்னெடுக்கப்பட்டது. இதுவரை 1,17,68,000க்கும் அதிகமான தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுள்ளன. இவ்வருடம் நிறைவடைவதற்கு முன்னர் 1.5 கோடி மக்களுக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதேவேளை கோவேக்ஸ் திட்டத்தின் கீழ் ஜப்பான் வழங்கிய 7,28,000 தடுப்பூசிகள் இன்று நாட்டிற்கு தெரிவிக்கப்பட்டன. ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை முதலாவது டோஸாக ஏற்றிக்கொண்டவர்களுக்கு இன்று தெரிவிக்கப்பட்ட தடுப்பூசிகள் 2வது டோஸாக ஏற்றுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஜப்பான் அன்பளிப்பு செய்யும் எஞ்சிய தடுப்பூசிகள் அடுத்த வாரம் நாட்டிற்கு தெரிவிக்கப்படும். பொலிதீனை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் உக்கிச் செல்லாத லஞ்ச் ஷீட் பாவனைக்கான தடை நாளை முதல் அமுலாகும். இதற்கமைய உக்கிச் செல்லாத லஞ்ச் ஷீட் உற்பத்தி, விநியோகம், விற்பனை என்பன தடை செய்யப்பட உள்ளன. இந்த லஞ்ச் ஷீட் தடை திட்டத்திற்கு நாட்டில் உள்ள பிரதான வர்த்தக வலையமைப்புகள் ஒத்துழைப்பு வழங்க முன்வந்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். சுற்றுலா தொழில்துறையில் ஈடுபட்டிருக்கும் 30 வயதுக்குட்பட்டவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றுவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக சுகாதார அமைச்சுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தம்மிக விஜயசிங்க தெரிவித்தார். இதேவேளை சுற்றுலா தொழில்துறையில் ஈடுபட்டிருக்கும் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் வேலைத்திட்டம் அமுல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள முதலீட்டு வலயங்களில் ஊழியர்களின் வருகை அதிகரித்திருப்பதாக இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் சஞ்சய மொஹட்டால தெரிவித்துள்ளார். கடந்த வாரத்தில் ஊழியர்களின் வருகை 80% காணப்பட்டதாக அவர் கூறினார். சகல ஊழியர்களுக்கும் கோவிட் தடுப்பூசி ஏற்றப்பட்டவை சுகாதார வழிமுறைகளின் பிரகாரம் தொழில்துறைகளை முன்னெடுத்தல் போன்ற காரணங்களால் ஊழியர்களின் வருகை அதிகரித்திருப்பதாக இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் சஞ்சய மொஹட்டால கூறினார். சிலாபம்
தலவில புனித அன்னம்மாள் திருத்தலத்தின் வருடாந்த திருவிழா நாளை இடம்பெற உள்ளது. திருவிழா திருப்பலி காலை 7 மணிக்கு கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படும். சிலாபம் மறைமாவட்ட ஆயர் அருட்கலாநிதி வலன்ஸ் மெண்டிஸ் ஆண்டகை திருப்பலிக்கு தலைமை தாங்குவார். தலவில புனித அன்னம்மாள் திருத்தலத்தின் திருவிழா திருப்பலி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் தேசிய சேவையில் அஞ்சல் செய்யப்படும். தொடர்ந்து பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. சுகாதார வழிமுறைகளின் பிரகாரம் நாளை மறுதினத்திலிருந்து சகல அரச சேவையாளர்களும் வழமை போன்று கடமைக்கு திரும்புவதற்கான சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளது. அதிகளவான அரசு ஊழியர்களுக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றப்பட்டிருப்பதனால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி அலுவலகங்களில் பணியாளர்களை வரையறுக்கும் வகையில் முன்னதாக வெளியிடப்பட்ட அனைத்து சுற்று நிருபங்கள் மற்றும் வீட்டிலிருந்து பணியாற்றும் நடைமுறைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை கோவிட் தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் ஊழியர்களிடம் சேவை பெறும் விதத்தில் வேலை திட்டங்களை முன்னெடுப்பது நிறுவன பிரதானிகளின் பொறுப்பாகும். எந்தவொரு அதிகாரியாவது தனிமைப்படுத்தப்படும் பட்சத்தில் குறித்த காலப்பகுதியில் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட வேண்டும். இதேவேளை மாகாணங்களுக்கு இடையிலான பொது போக்குவரத்து நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு பிள்ளைகளின் கைத்தொலைபேசி பாவனை விடயத்தில் பெற்றோர் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். கோவிட் நெருக்கடி நிலை காரணமாக கல்வி நடவடிக்கைகள் இணையவழி ஊடாக மேற்கொள்ளப்படுவதனால் மாணவர்களின் தொலைபேசி பாவனை அதிகரித்துள்ளது. இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் கைத்தொலைபேசி வெடித்ததனால் 16 வயது மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார். கைத்தொலைபேசியை சார்ஜ் செய்த வேளையில் உரையாடிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து சம்பவித்துள்ளது. ஆகவே பிள்ளைகளின் கைத்தொலைபேசி பாவனை தொடர்பில் பெற்றோர் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பது கோரிக்கை. உலகச் செய்திகள். எகிப்திய நீதிமன்றம் 24 பேருக்கு மரண தண்டனை விதித்துள்ளது. கெய்ரோவின் டமன்ஹோர் குற்றவியல் நீதிமன்றமே இந்த தீர்ப்பினை வழங்கியுள்ளது. இருவர் சம்பவங்களின் போது போலீஸ் அதிகாரிகள் சிலரை கொலை செய்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்தே நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஜப்பானில் அவசரகால சட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. டோக்கியோவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதனாலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி ஒசாகா, சைட்டமா, கனகாவா, ஷிபா போன்ற பிரதேசங்களிலும் அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. டோக்கியோ மற்றும் ஒக்கினாவாவில் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் அவசரகால நிலை நீடிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷின் தென் பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கும் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளார்கள். வெள்ளப்பெருக்கினால் அகதி முகாம்களில் தங்கியிருக்கும் ரோஹிங்கியா மக்கள் மிகுந்த பாதிப்பை எதிர்கொண்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. சுனாமி, சூறாவளி, பூமி அதிர்வு, நெருப்பு, எதையும் தாங்கக்கூடிய அதிகூடிய சக்தி கொண்ட மெல்வா QST கம்பிகள் இப்போது எமது நாட்டின் அபிவிருத்தியை நோக்கி. மட்டக்களப்பு வவுணதீவு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சொருவாமுனை விளாவெட்டுவான் வீதி மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. 2 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வீதி பெருந்தெருக்கள் அமைச்சினால் 49 மில்லியன் ரூபாய் செலவில் கான்கிரீட் வீதியாக அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இந்த வீதியை திறந்து வைத்தார்.
அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியோர் நான் அனுபவமிக்க தொழில் ரீதியான ஒரு என்ஜினியர். கட்டடத்தின் உறுதி எனது பொறுப்பாகும். பழைய இரும்பினால் தயாரிக்கப்படும் கம்பிகளை விட நவீன தொழில்நுட்பத்தில் 100% சுத்தமான உருக்கினால் தயாரிக்கப்படும் மில்வா கம்பிகள் வளைக்கும் போதும் முறியாது. அதனால் தான் நான் மில்வா கம்பிகளை நம்புகிறேன். மில்வா ஒன்று, இலங்கையிலும் ஒன்று, அது எங்களுடையது. விளையாட்டுச் செய்திகள். டோக்கியோ ஒலிம்பிக் விளையாட்டு விழாவில் பதக்கப்பட்டியலில் சீனா தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது. 27 தங்கம், 13 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களை சீனா வென்றுள்ளது. 17 தங்கம், 5 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை பெற்றுள்ள ஜப்பான் 2ஆம் இடத்தில் உள்ளது. அமெரிக்கா 3ஆம் இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. 16 தங்கம், 17 வெள்ளி, 13 வெண்கலப் பதக்கங்களை அமெரிக்கா வென்றிருக்கிறது. சுற்றுலா பாகிஸ்தான் அணிக்கும் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் இடையிலான 2வது T20 கிரிக்கெட் போட்டி தற்போது ப்ராவிடன்ஸ் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலில் துடுப்படுத்தாடும் பாகிஸ்தான் அணி சற்று முன்னர் வரை 6 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்புக்கு 53 ஓட்டங்களை பெற்றிருந்தது. கௌரவ பிரசன்சா மூலம் 6.75% ஆக குறைவான வட்டி வீதத்துடன் 2 மணித்தியாலங்களில் ரூபாய் 5 பில்லியன் வரை கடனை பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் பணத்திற்கான பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். அரசாங்கத்தின் நிர்ணய விலையில் நெல்லை கொள்வனவு செய்வதற்காக 12 நெல் கொள்வனவு மத்திய நிலையங்கள் வடமாகாணத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் இவை திறந்து வைக்கப்பட்டுள்ளன. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். நாட்டுக்காக உயரிய பணியொன்றினை ஆற்றிய நீங்கள் சிரேஷ்ட பிரஜையாக மாறிய தினத்தன்று தேசிய சேமிப்பு வங்கி உங்களுக்கு கௌரவத்தையும் அபிமானத்தினையும் கொண்டு வந்தது. தற்போது NSB கௌரவ பிரசன்சா மூலம் 6.75% ஆக குறைவான வட்டி வீதத்துடன் 2 மணித்தியாலங்களில் ரூபாய் 5 பில்லியன் வரை கடனை பெற்றுக் கொள்ள முடியும். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு 75 வயது வரை கடனை மீள் செலுத்துவதற்கான வசதிகள் உள்ளன. கிரிப் அறிக்கை தேவையற்றது, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. NSB கௌரவ பிரசன்சா, உங்கள் பணத்திற்கான பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடம் இருந்த பெரும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம். சௌபாகிய உற்பத்தி கிராமம் செயற்திட்டத்தின் கீழ் வாழை சார்ந்த மாதிரி கிராமம் அனுராதபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. கீரிக்குளம் கிராமத்தை மையமாக கொண்டு இந்த உற்பத்தி கிராமம் அமைக்கப்பட்டிருக்கிறது. வாழை, மரமுந்திரிகை, தேசிக்காய் செய்கையில் ஈடுபட்டுள்ள 130 குடும்பங்களை உள்ளடக்கி இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். காலநிலை அறிக்கை அனுசரணை. சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். சபரகமுவ மாகாணத்திலும் நுவரெலியா, கண்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மாகாணத்திலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் ஓரளவு மழை பெய்யக்கூடும். ஊவா, கிழக்கு மாகாணங்களின் சில பிரதேசங்களில் இரவு வேளையில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செயற்பாடுகளின் போது இலங்கை பிளவுபடாத கொள்கை திட்டத்தை பின்பற்றுவதாக அரசாங்கம் தெரிவிப்பு. 6 நாடுகளின் தூதுவர்களுடன் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ச பேச்சுவார்த்தை. கோவிட் தடுப்பூசி ஏற்றும் வேலைத்திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகிறது. பொலித்தீனை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் லஞ்ச் ஷீட்டுகளுக்கான தடை நாளை முதல் அமுல். சுற்றுலா தொழில்துறையில் ஈடுபட்டிருக்கும் 30 வயதுக்குட்பட்டவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றுவது பற்றி கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. முதலீட்டு வலயங்களில் ஊழியரின் வருகை அதிகரிப்பு. எகிப்திய நீதிமன்றம் 24 பேருக்கு மரண தண்டனை விதித்துள்ளது. எமது செய்திகளை www.newslbc.lk என்ற இணையதளத்திலும் பார்வையிடலாம். செய்தி அறிக்கைகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைத்தளத்தில் செவிமடுக்கலாம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை நாளை காலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.